வழக்கத்துக்கு மாறா தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் ஒரு கதை சொல்ல முயற்சி செஞ்சார். முடிவில் அது என்னாச்சு அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். இப்ப ஜெயலலிதா உங்களுக்கு தான் கதை தெரியுமா, எங்களுக்கு கதை தெரியுமே அப்படின்னு பேசக்கூடாது நீங்க. ஏன்னா இது ஒரு புத்தர் ஒருத்தர் இருந்தா, புத்த பிச்சு நான் உலகத்துல பெரிய பணக்காரன் ஆகணும், நீ போய் தோண்டு, கடைசி ஒரு கல்லு கிடைக்கும், அந்த கல்லு விட்டு ஒரு நாள் விட்டு எடுத்துன்னா விட்டெறிய முடியாது, அந்த விட்டெறியாக முடியாதுதான் தங்கம். நீ உலகத்தில் இருக்க பணக்காரர்கள் எவ்வளவு நாளும் பணம் வந்துடும்னா தோன்ற ஒரு இடத்துல தோண்டி தோண்டி பார்க்குற ஒரு கல்லையும் காணும். கல் இருக்கிற இடத்துல எடுத்து அவர் சொன்ன இடத்துல தோண்டினா கல் வந்துச்சு, கல் ஒவ்வொரு கல்லாம் எடுத்து போட்டானா ஒரு கல்லையும் காணாம, வெளுத்து தொந்தரவு என்ன வச்சு ஒரு கல்லையும் காணாமே அப்படின்ட்டு அவன் போயிட்டானே, எனக்கு தங்கமே வேண்டாம். அந்த மாதிரி இன்னைக்கு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் திமுக எனக்கு ஓட்டே போடாதீங்கன்னு அவங்க வாயிலிருந்து வருதா இல்லையென்று பாருங்கள். அவங்களும் சுத்துவார்கள். அனுதாபத்தில் ஒருத்தர் சுத்துறாராம், அவர் தேதியெல்லாம் கொடுத்துட்டாராம். முன்னாடி திமுக தலைவர் கலைஞர் என்னமோ ஒரு தேர்தல் தேதினா நீங்களும் பச்சாதாபப்பட்டு ஓட்டு போடுறீங்கன்னு பயந்துக்கிட்டு அவர் அப்படியே போவார், தலை தொங்க போட்டுக்குருவாராம் ஒரு சேர்ல. ஏன் நிமிந்து உட்கார மாட்டாரா? நிமிந்து உட்கார மாட்டார். உங்களை ஒரு அனுதாபத்தை தேடுறதுக்கா இந்த அம்மா என்ன இப்படி மெதுவாக நடக்கிற காட்டக்கூட தொலைச்சிடுவேன். இவங்க தான் உங்களுக்காகவே நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்றவங்க. நல்லா புரிஞ்சுக்க மக்களே. ஆக இவங்க ரெண்டு பேரும் இதைத்தான் சொல்லுவாங்க. கடைசியில் கல்லெடுத்து போட்ட உங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கல. அதே போல வாக்கு சேகரிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுங்கிறதுக்குத்தான் இந்த கதையை சொல்லுகிறேன். இன்னும் தெளிவாக அடுத்த மீட்டிங்கில் போகும்போது இந்த கதையை பற்றி தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா நான் இங்கே எல்லாத்தையும் கொட்டக்கூடாதுல்ல.